friends, welcome to Cook with Kalai. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் டேஸ்ட்லயே நம்ம ஹெல்த்தியா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஃபாஸ்ட் ஃபுட்ல மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன செய்யலாம், அஜினோமோட்டோ இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் சேர்த்துக்காமே எப்படி சூப்பரா செய்யலாம்ன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய நான் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். சிக்கன் 65 செய்ய நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கிலோ சிக்கனே போதும். 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பசங்களாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய நான் ஒரு மீடியம் சைஸ் கோஸை ஃபுல்லாக இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 7 பீன்ஸ் எடுத்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே. இது பாருங்கள், குடமிளகா நான் ஒரே ஒரு குடமிளகா தான் எடுப்பேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க மெலிசாக. வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன். வெங்காயத்தாள் இந்த இலையை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 வெங்காயம் இருந்து பேசியிருக்கேன். அந்த வெங்காயத்தெல்லாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் செய்ய நான் ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். வெறும் மிளகாய் தூள் வீட்டிலே அரைச்சது, இது கரம் மசாலா தூள், சோயா சாஸ், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கன் 65 செய்கிறதுக்கு வீட்டிலே அரைச்ச வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஃபஸ்ட்டு சாப்பாடு வேக வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கணும். அதுக்காக நான் இந்த அடுப்பில் உலப்பட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் அரிசியை, அதை நம்ம இதில் போடலாம். வெயிட் பண்ணுங்கள். சிக்கன் 65 செய்கிறதுக்கு இப்போ நான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். நான் வீட்டிலே அரைச்ச வெறும் மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சது இது காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் அதிகமாக போடுறேன். கடையில் இருக்க மிளகாத்தூள் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நீ கொஞ்சம் கம்மியாக போடுங்க. பாருங்க, நான் 1 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு அது மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் நான் இந்த 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இந்த மசாலாவை சிக்கனோட. நான் சிக்கனை வாஷ் பண்ணும் போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தண்ணி இல்லாமல் தான் சிக்கனை வச்சுருக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முட்டையை நான் ஆட் பண்ண போகிறேன். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் சிக்கனை எக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம சாப்பாடு வேக வச்சு வெடிக்கிற நேரத்தில் நம்ம சிக்கன் 65 பொரிச்சிடலாம். நான் இங்கே பாருங்கள், இன்னொரு அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயிட்டோம். ஏன்னா நம்ம தனித்தனியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. நம்ம சாப்பாடு வெடிக்கிற நேரத்தில் நம்ம சிக்கன் 65 பொரிச்சிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். அதனால தான் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை மசாலா பண்ணியிருந்த சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய்
ஊற்றிக்கலாம். சிக்கன் 65 ரெடி ஆகிற நேரம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம். அரிசியை போட்ட உடனேயும் கரண்டியை வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். சிக்கன் இன்னும் வேகலை, நல்லா ரெடி ஆகிட்டு சிக்கன் 65. சிக்கன் நல்லா வந்துடுச்சு. நம்ம இது பவுலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து கலர் பவுடர் சேர்க்காதனால தான் இந்த கலரில் இருக்குது. கலர் பவுடர் சேர்த்துனா நம்ம கடையில் வாங்க வந்துடுங்க, அப்படி ரெட் கலரில் சிக்கன் 65 அந்த மாதிரியே இருக்கும். கலர் பவுடர் சேர்க்காம ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் கலர் பவுடர் சேர்க்கல. நெக்ஸ்ட்டு மசாலா சிக்கன் போட்டுக்கலாம். மசாலா சிக்கனை நம்ம இங்கே சிக்கன் 65 ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த சாப்பாடும் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதனால் இன்னும் கொதிக்க கூட ஆரம்பிக்கல. சிக்கன் 65 ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் போதே நம்ம சாப்பாடை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் 65 போட்டோனையும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்னா சிக்கன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், அரிசி மாவு சேர்த்துருக்கோம், கான்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. நம்ம வீட்லேயே செய்யறதுனால இந்த கலரில் இருக்குது. கேசரி பவுடர் போடாமல் செய்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் நான் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ இந்த நம்ம ஒலை போட்டோம்ல அரிசி சாப்பாடு, இந்த தண்ணியில் நம்ம வந்து 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சாப்பாடு வந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து நல்லா வேக வச்சுட்டு சாப்பாடை வெடித்தோன்னா நம்ம வெடிக்கும் போது சாப்பாடு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக வெந்துடும். அதனால் இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் வேக்காடுக்கு முன்னாடி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி உங்களுக்கு வெடிக்க தெரியலன்னா நீங்கள் குக்கரில் சாப்பாடு வேக வச்சு கூட எடுத்து நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். சாப்பாடை வெடித்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சாப்பாடை ஆற வச்சுக்கோங்க. சாப்பாடு ஆறின பிறகு தான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து கலர முடியும். ஏன்னா வந்து அப்போ தான் சாப்பாடு வந்து அரிசி வந்து உடையாமல் வரும். அதுக்காக தான் நான் வந்து சாப்பாடை வேக வச்சு ஆற வைக்கணும். சரிங்களா? நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கூட இப்படி மேலே நம்ம அப்படியே ஊற்றி கூட விடலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் வேக வச்ச சாப்பாடை நல்லா ஆற வச்சோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், 1 கிலோ சிக்கனை பொரிச்சு வச்சுருந்தது. இது இவ்வளோதான் சிக்கன் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 1 கிலோ சிக்கனு நாங்கள் நடுவில் வந்து நானும் என் பசங்களும் நிறைய சாப்பிட்டுட்டோம். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம இதில் எண்ணெயிலேயே நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இன்னொரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் இப்போ என்ன பண்ணிடலாம், முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கோம். கடாயை நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம சிக்கன் 65 செஞ்சோம் தெரியுமாங்களா, அந்த எண்ணெயே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வந்து மொத்தமாக எல்லாருக்கும் அப்படிலாம் செய்ய முடியாது. 2 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் 4 வாட்டி செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மொத்தமாக செஞ்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வரும். அதுக்காக தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் வந்து பாருங்க, நான் இவ்வளோ தான் ஆனியன் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஆனியன் எடுத்துப்போம். ஆனியன் வதங்கட்டும்.
சிக்கன் வதங்கிடுச்சு. இதில் வந்து இது பாருங்கள், இதுவே சின்ன ஸ்பூன். இதில் வந்து நான் 1/4 ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டோட அந்த கொஞ்ச நேரம் தான் ஒரு 30 செகண்ட் தாங்க ஆகும். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் தான். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கையளவுக்கு கோஸ் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் கோஸ் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் குடமிளகாய், கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு 30 செகண்ட் சும்மா அப்படி வதங்கினா போதும். இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவுக்கு வெறுமிளகாய் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூளும் அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு, மிளகாய் ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ வந்து நான் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே சிக்கன் 65 போட சொல்ல அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்க்குற சாப்பாடு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் 2 பவுல் நான் சாப்பாடு சேர்த்துக்கிறேன், ரைஸை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். பெப்பர் வந்து ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம், அதனால் பெப்பர் வந்து இவ்வளோ போட்டாவே போதும். பாருங்கள், இந்த ஸ்பூனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது என்னென்னா, இப்போ இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது, இல்லை காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம சாப்பாடு கொத்தி கொஞ்சம் செய்வோம்ல, அப்போ அதில் காரம் உப்புலாம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை செஞ்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை கொட்டி தான் வைக்க போகிறோம். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் மொத்தமாக செஞ்சுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லாத்தையும். அதனால் இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உப்பு கரெக்டாக இல்லைன்னா உப்பு நம்ம அடுத்த வாட்டி உப்பு அதிகமாக இருந்தால் அடுத்த வாட்டி உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம என்னன்னாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சிக்கன் கம்மியாக இருந்தாலும் இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பாத்திரத்தில் ஒன்றா கொட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு உப்புலாம் வந்து அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் போடும்போது நம்ம அதோட அளவு கம்மியாக போட்டு நம்ம செஞ்சுக்கணும். இவ்வளோதான். நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம இங்கே வெங்காயத்தாள் இருக்குல்ல, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரிப்போம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் அப்படியே கொட்டிக்கிறேன். சும்மா இதில் டெக்கரேட்காக தான் வெங்காயத்தாள் போட்டிருக்கேன். இவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சூப்பரான
ஃபாஸ்ட் ஃபுட் டேஸ்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.